ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நடந்த முடிந்த நாமினேஷன் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நாமினேஷன் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக கிழிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை போய் சேர்ந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சோண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம கனி அவர்கள்லாம் வந்து உள்ளே கூப்பிட்ருக்காங்க. நாமினேஷன் யாரை பண்ணுறீங்க அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து எடுத்த உடனே வந்து பார்வதி மற்றும் கமருதீன். ஸோ பார்வதி வந்து அவங்கள வந்து ஸ்டார்டிங் டே ஒன்லேருந்தே அவங்கள வந்து பார்வதி மேலே அவங்க ரெண்டு பேருமே செட் ஆகலை. ஸோ பார்வதி வந்து யாருக்குமே செட் ஆகலை. பட் கனிக்கு வந்து பார்வதி செட் ஆகலை. ஓகேங்களா, எந்த வந்து ரொம்ப அவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட ஈவினிங் லைவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த துணி மேட்ரு வந்து அவங்க லக்ஸரி இதில் இருக்காங்க, இவங்க வந்து பிபியில் இருக்காங்க, துணி வந்து கொடுக்க சொன்னாங்க. ஆக்சுவலி இது வந்து பார்வதி மேலே மிஸ்டேக், ஓப்பனாக சொல்லலாம் பார்வதி மேலே மிஸ்டேக்கு. அவங்க தேங்க்ஸ் பார்வதின்னு சொல்லி கையை நீட்டும் போது கையில் வச்சிருக்கலாம், தூக்கினது அங்கே போட்டாங்க. அது ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்வதி கனிக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ கமருதீன் வந்து எல்லாருமே அடிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ கமருதீன் பண்ணுற வேலைகள் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அநாகரிகமாக பேசுறது, ரொம்ப ஹார்ஷாக பேசுறது, ரொம்ப சண்டை போடுறது, தேவையில்லாமல் வந்து சம்மந்தமே இல்லாத மேட்டர்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகிற மாதிரி நிறைய இருக்குது. ஒரு அலிகேஷன் வச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது தான் நம்ம வினோத் போயிருக்க. வினோத் போனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மக்களே. ஸோ யார் மேலே அதிகமாக வைப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ திவாகர் தான். திவாகர் யார் மேலே வைப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ திவாகரை சொல்லியிருக்காரு மற்றும் கலையை சொல்லியிருக்காரு. கலை வந்து ஒரு புதுசாக ஒரு நபரை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஸோ கலை வந்து சரியாக கேம் விளையாடல. அவர் வந்து லாஸ்ட் வீக்கே போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து வீட்டில் விருப்பம் இல்லாத நபரை நம்ம வீட்டில் வச்சுக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திவாகரை கூப்பிட்டோடனே வினோத் தான் சொல்லுவார். வினோத்தை வந்து அவர் வந்து சொன்ன சில விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ வினோத் வந்து சும்மா போய் அவர் நோண்டுறது, அவரை வந்து இது வெறுப்பேற்றுறது, தேவையில்ல விஷயங்களை பண்ணுறது, ஏற்றி விடுறது, இதெல்லாம் வந்து கொளுத்தி போடுறதெல்லாம் வினோத் பண்ணுறாரு. ஓகேங்களா, அதுவும் திவாகர் நல்லவன்னு சொல்ல. பட் திவாகருமே வந்து வினோத்தை வந்து ரொம்ப நீ எல்லாம் என் காலுக்கு கீழே செருப்புக்கு கூட சமமாக இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விடுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். பட் வந்து வினோத் வந்து இவரை போய் நோண்டாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஒரு பர்சனை வந்து நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துன்னா தப்பு கிடையாது. பட் அவர் போய் சும்மா நோண்டினே இருந்தால் யாருக்கு அந்தளவுமே விருப்பாயிடும். அது வந்து திவாகருக்கும் ஸ்பாயில் ஆகுது, வினோத்துக்கும் ஸ்பாயில் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் கமருதீனுக்கும் திவாகரும் செட் ஆகலை. ஓகேங்களா, அது ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவர் அடிக்க போனார், சும்மா வந்து இதை ரீல்ஸ் எதாவது பண்ண பின்னாடி இந்த நோண்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு கமருதீன். அதனால் வந்து திவாகர் வந்து கமருதீனை வந்து நாமினேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நான்காவதாக கலை போயிருக்காரு. ஸோ கலை என்ன சொல்ல, கமருதீன் தான் சொல்கிறார். கமருதீன் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வச்சுருக்காரு. அதே கம்ப்ளைண்ட் தான், சரியில்லை, அது பண்ணல, இது பண்ணல, நிறைய வார்த்தைகள் பேசுகிறாரு, வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாருக்குமே பயமாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் அவர் பேசினார். அப்புறம் வினோத்தையும் சொல்லியிருக்காரு. வினோத் என்ன சொல்லியிருக்காரு, வினோத் வந்து எல்லாரையும் மார்க் பண்ணுறாரு, நிறைய பேர் வந்து மார்க் பண்ணுறாரு, நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாரு, ஸோ கொளுத்தி போகிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வினோத் பண்ணுறாரு. அதனால் வந்து கலை வந்து வினோத்தை சொல்லிட்டாரு. ஐந்தாவது வந்து நம்ம ரம்யா போயிருக்காங்க. ஸோ ரம்யா வந்து யாரை சொல்லலான்னு பார்த்துட்டு அப்போ விக்ரம் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ விக்ரம் மற்றும் கமருதீன். விக்ரம் கூட வந்து பார்வதிக்கிட்ட வந்து ரொம்ப பம்புற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அவர் வந்து ஓப்பனாக பேசுகிற மாதிரி தெரில. பார்வதிக்கிட்ட வந்து பேசுகிற விதமே வந்து ஜாலியாக சிரித்து வேறு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து கிளியராக தெரியுது. பட் அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்க மாட்டார் யாரையுமே, கொஞ்சம் அப்படியே சுற்றி வலிச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. ஸோ கமருதீன் வந்து ஆஸ் யூஷுவல் தாங்க, அவர் பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம. அது ஒன்று. அப்போ எஃப்ஜே வந்து பார்வதி மற்றும் கமருதீன். ஸோ பார்வதிக்கும் எஃப்ஜேக்கும் செட் ஆகலை. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள், இந்த பாட்டில் இந்த டாஸ்கில் கூட நிறைய சண்டைகள் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ கமருதீன் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வச்சுட்டே. கமருதீன் பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு 4-10 அந்தளவுக்கு வந்து கமருதீனை பற்றி அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து ஒரு இடத்துல வந்து மொக்க வாங்கிட்டார். என்ன வாங்கிட்டாருன்னா வந்து நம்ம பிக் பாஸ் கிட்டே போயிட்டு ஒரு சின்ன வேண்டுகோள் மாதிரி கேட்டிருந்தாரு. நான் உங்களை டியூட்னு கூப்பிடலாமா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்குன்னு கேட்குறாரு. அதான் ஆல்ரெடி சேதன்லாம் சொல்லிட்டார், தம்பிங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது, அவருக்கு ஒன்று ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ பிக் பாஸும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நான் டியூட்னு கூப்பிட்டா டாட்னு கூப்பிட்டா அதெல்லாம் எதுக்கு அப்படியா நான் வந்து அவர் அமுச்சு விட்டார். நாமினேஷன் நடக்குது, நீ வெளில போப்பா தம்பியில் அமுச்சு விட்டார். ஸோ அதுக்கப்புறமா சபரி போயிருக்காரு. சபரி வந்து பார்வதி தான் சொல்லியிருக்காரு. சபரிக்கும் பார்வதிக்கும் ஓகேங்களா. ஸோ பார்வதி பண்ணுற சில விஷயங்கள் வந்து சபரிக்கு பிடிக்கல. ஸோ பார்வதிக்கும் சபரிக்கு பிடிக்கல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வினோத்தை சொல்லியிருக்காரு. வினோத் வந்து நிறைய புள்ளி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ திவாகரை போய் நிறைய இது பண்ணுறல அதெல்லாம் வந்து இருக்குது. பட் புள்ளி பண்ணுற மாதிரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற ஒரு மாதிரி எல்லாம் சில விஷயங்களை பண்ணுற மாதிரி வந்து சபரி இந்த ஓப்பனாக சொல்லிட்டாருங்க. ஸோ வினோத் அதான் பண்ணுறாரு, மார்க் பண்ணுறாரு, புள்ளி பண்ணுறாரு, வெறுப்பேற்றுறாரு, கொளுத்தி போகிறாரு. இந்த மாதிரி வந்து
வினோத்துக்கான நல்ல பேர்லாம் இருந்துச்சு. பட் வந்து அவர் அப்படியே கொஞ்சமாக அவரே தான் அவர் இது பண்ணிக்கிறாரு. ஸோ சபரியும் வந்து ஒரு இடத்துல வந்து தவறு பண்ணியிருக்காரு. அதுதான் சேதனை சொல்லிட்டாரு, அவரை பிக் பாஸ் மட்டும் கூப்பிடுன்னு சொன்னவர் மறுபடியும் ஒரு வந்து அண்ணன்ற எதுக்குன்னு தெரில. இவங்களெல்லாம் புரியுதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த சுபிக்ஷா போயிருக்காங்க. சுபிக்ஷா வந்து கமருதீன் சொல்லியிருக்காங்க. ஸோ கமருதீன் வந்து நேற்று அந்த வீடியோ முன்னாடி பேசுகிற விதம் இருக்குல்ல, ஸோ அவங்க சொன்ன விஷயம் வேறு, பட் இவர் நினச்சிக்கிட்ட ஒரு விஷயம் வேறு, இதுக்கு வேறு ஆர்குமெண்ட் வேறு பண்ணிகிட்டு இருக்காரு. அது தவிர்த்து வந்து வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் கிரியேட் பண்ணுறாரு, எங்களை பார்த்தாலே கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கலாம் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வினோத்தையும் சொல்லியிருக்காங்க. வினோத்துக்கு அதே ரீசன் தான் சொல்லியிருக்காங்க. புள்ளி மார்க் பண்ணுறாரு, அப்புறமா வந்து கொளுத்தி போகிறாரு, இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் அவ்வளோ கூப்பிட்றாங்க. கமருதீன் அவ்வளோ கூப்பிடுது ஆரோராவை சொல்லியிருக்காங்க. ஆரோரா வந்து என்னை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, என்கிட்ட வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. ஸோ நான் வந்து வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டேன், ஆனாலுமே அவங்க வந்து என்ன நல்லவங்க மாதிரி என்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, சாரி கேட்குறாங்க, ப்ளீஸ் கேட்குறாங்க, மறுபடியும் என்கிட்ட வந்து சேர்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அதனால் வந்து எனக்கு ஆரோரா பிடிக்கல, அவங்க வந்து பண்ணுறதே சரியாக இல்லை, அது மாதிரி அவங்க சொல்லிட்டாரு. 4 மணி நேரம் பேசுனாங்க, அதெல்லாம் பேசினா ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து கலை சொல்லிடுற கலை வந்து 2 பக்கமே ப்ளே பண்ணுறாரு. என்கிட்ட வந்து அவங்கள பற்றி வந்து தப்பாக பேசுகிறார், பட் என்னை பற்றி மறுபடியும் அவங்ககிட்ட போயிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி மோசமான அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்க உண்மை தான். ஸோ கலை வந்து டபுள் கேம் விளையாடுறாரு, அதை பற்றி வந்து அது கிளியராக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கெமி வந்து பார்வை சொல்லிட்டாங்க. ஸோ கெமிக்கும் பார்வைக்கும் மறுபடியும் செட் ஆகலை, அவங்களுக்குள்ள சின்ன கான்வர்சேஷன். ஸோ பார்வதி மேக்ஸிமம் இன்டர்வியூவில் யாருக்குமே பிடிக்கலங்க, அது வந்து ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் கெமி அவங்க சொல்ல கமருதீன் சொல்லியிருக்காங்க. ஸோ கமருதீன் பண்ணுற சில விஷயங்களை வந்து நம்ம கெமிக்கு பிடிக்கல அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வதியை உள்ளே போயிருக்காங்க. பார்வதி வந்து யாரும் சொல்லி கெமியை சொல்லியிருக்காங்க. ஸோ கெமிக்கு அவங்களுக்கும் செட் ஆகலன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குள்ள வந்து சின்ன சண்டைகள் அங்கங்கே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆரோரா சொல்லியிருக்காங்க. ஆரோரா ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, கமருதீன்கிட்ட நான் க்ளோஸாக இருக்கிறது ஆரோராவுக்கு பிடிக்கல, அந்த ரீசனால் வந்து என்னை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேருக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஆரோரா யாரெல்லாம் சர்க்கிளாக போகிறாங்கன்னா, கமருதீன், பார்வதி, ஆரோரா 3 பேர். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமருதீன், அம்மா பேர் துஷார், ஆரோரா. ஸோ இவங்க 3 பேர் இந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விக்ரம் போயிருக்காரு. விக்ரம் வந்து பார்வதியை சொல்லியிருக்காரு. ஸோ பார்வதி வந்து சரி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, இதெல்லாம் நிறைய தவறான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் சொல்லியிருக்காரு. அவரும் கமருதீனும் சொல்லியிருக்காரு. ஸோ கமருதீன் பண்ணுற சில விஷயங்களால் நம்ம ஷோக்கு வந்து கெட்ட பேர் வருதான். இது வந்து இவர் சொல்லி தான் தெரியணுமா, உன்னை நாமினேஷன் பண்ண சொன்னால் அதை மட்டும் பண்ணிட்டு போயா, நீ ஏன் பிக் பாஸ் எல்லாம் சேர்த்துக்கிற, பிக் பாஸுக்கே நெய் சேர்க்குறியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வியானா. ஸோ வியானா வந்துட்டு வினோத் தான் சொன்னாங்க. வினோத் நான் பண்ணுறது சரி கிடையாது, நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அதே மார்க் பண்ணுறாரு, அப்புறமா வந்து இது தேவையில்லாமல் பேசுகிறாரு, இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. வேலிடான விஷயம் தான். வினோத் மேலே வந்து கம்ப்ளைண்ட்ஸே கிடையாது. போன வாரம்லாம் எனக்கு தெரிஞ்சு வினோத் நாமினேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் ஒரு வாரம் பண்ணதில் வந்து டாப்பில் வந்துட்டாப்புல அவர். அதுக்கப்புறம் இந்த ஆரோரா சொன்னாங்க. ஆரோராவும் சரி ப்ளே பண்ணல, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து கேம் வந்து அவங்களுக்கு வந்து நான் வெளியில் போனாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆரோரா போயிருக்காங்க. ஆரோரா வந்து கமருதீன் மற்றும் பார்வதி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே ரீசன் தான். கமருதீன் வந்து இவங்ககிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறாரு, அது இதெல்லாம் சில விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. பார்வதியை வந்து இவர் கூட இருக்கிறதால பார்வதி ரீசனும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அவங்க வந்து மெர்சி அப்புறமா வந்து நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க, நம்ம அது நோட் பண்ணல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து துஷார் வந்து பார்வதி தான். பார்வதி கமருதீன். ஏன்னா வந்து கமருதீனுக்கு இவருக்கு ஒரு சண்டை. ஸோ பார்வதி வந்து கமருதீன் கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வீக் நினைக்கிறேன் பார்வதிக்கும் அவருக்குமே ஒரு சண்டை ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்வதி. அதுக்கப்புறம் வந்து பிரவீன் வந்திருக்காரு. பிரவீன் வந்து யாரை சொல்லியிருக்காருன்னா துஷார் சொல்லியிருக்காரு மற்றும் கமருதீன் சொல்லியிருக்காரு. துஷார் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அவர் கேம் வந்து யாராவது இதை கூப்பிட்டு சொன்னால் தான் பண்ணுறாரு தவிர அவராக வந்து ஒரு இன்வால்மெண்ட்டாக கேம் விளையாடுற மாதிரி தெரியல. ஸோ அவர் வந்து அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டே கிடையாது, உண்மை தான் அது. ஸோ துஷார் வந்து எப்பெல்லாம் வெளில காட்டுவாங்கன்னா ரொம்ப ரேர். ஸோ இப்போ ஏதோ கமருதீன் சண்டை போடுறதால வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வந்திருக்காரு தவிர மற்றபடி இந்த ஆரோரா கூட இருந்தால் டைம் பிஸியாக இருப்பார் அவர். ஸோ கமருதீன் வந்து அஸ்வஷலுங்க. கமருதீன் வந்து கொஞ்சம் ரொம்ப டோட்டலாகவே ரொம்ப தவறான விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஈவினிங் கூட வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஓட்டின் முடிவுகளில் வந்து யார் நாமினேஷன் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ வினோத் வந்து 5 ஓட்டு, கமருதீன் 10 ஓட்டு, பார்வதி 7 ஓட்டு, கலை 3 ஓட்டு, ஆரோரா 3 ஓட்டு. ஸோ இந்த வாரம் வெளியேறும் நபர் யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.